السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும், நாம் நேசிப்பவர்களின் மீதும், நம்மை நேசிப்பவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை குன்றாமல் நின்று நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, 1448 வருடத்தில் சஃபர் மாதத்தில் நாம் எல்லாம் சங்கமித்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் நாயகத்தினுடைய பிறப்பை ஒத்திய ரபீஉல் அவ்வல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சங்கமிக்க மாதத்தை எதிர்பார்த்து நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, நாயகம் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மனிதனாக அல்லாஹ் காண்பிக்க செய்தது, தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் மக்களிடத்தில், மக்களுடைய உள்ளங்களில், மக்கள் மன்றங்களில் அவர்களுடைய பேச்சுக்களும் அவருடைய சொல்களும் அவருடைய செயல்களும் என்றளவிலும் சொல்லாலும் செயலாலும் போதிக்கப்படுகிறது என்றால் நாயகத்தினுடைய நற்பண்புக்கு அது உகந்தது. வேறொரு புறத்தில் இப்படியும் சொல்லலாம், நாயகம் மக்களை கவர்ந்தது தங்களுடைய பண்புகளாலே தான் தவிர பெருமைகளால் அல்ல. சில இடங்களில், சில நேரங்களில் மனிதன் பெருமைக்கு உள்ளாக்கப்படுகின்றான். அன்பிற்குரியவர்களே, மனித உடல் அதனுடைய அமைப்பு அர்பஉல் அனாசிரா, சுற்றுச்சூழலை கவனித்து 4 பொருட்களை எடுத்து அல்லாஹ் தஆலா மனிதனுடைய உடலுடைய அமைப்பை தயார் செய்திருக்கின்றான். மண், காற்று, நீர், நெருப்பு. நாம் பஞ்சபூதம் என்று சொல்லும் பொழுது நிலத்தையும் சேர்த்துக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இந்த 4 வைத்து ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய உடல் அமைப்பை சீரமைத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இதை காட்டிலும் அல்லாஹ் தஆலா இந்த 4 படைத்தது, 4 வைத்து மனிதனுடைய உடல் அமைப்பை படைத்தது பெரிய விஷயம் அல்ல என்று அல்லாஹ் கூறிவிட்டு, நான் அவனுக்கு நஃப்ஸ் என்று ஒன்றை தயாரித்தேன், அவனிடத்தில் நான் கேட்கின்றேன், நீ யார், நான் யார்? நஃப்ஸ் சொன்னது, நீதான், நான் தான். படைத்த ரப்பிடத்தில் தன்னுடைய வித்தையை காட்டியது நஃப்ஸ். மீண்டும் அல்லாஹ் கேட்கின்றான், அதை நரகத்தில் போட்டு அதற்கு கஷ்டம் கொடுத்து அதை எல்லாம் சுத்தப்படுத்தியதற்கு பல ஆண்டுகள் கழித்து கேட்கும் பொழுதும் அது சொல்லுகிறது, நீதான், நான் தான். மீண்டும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா அதை பஞ்சத்திலும் பசியிலும் போட்டு வாட்டி எடுத்தான். அது உணர்ந்தது, நான் தான் என்று சொன்னால், நான் உனது அடிமை இல்லை என்று சொன்னால் இந்த அல்லாஹ் என்னை சாகடித்து விடுவான், உணவு கொடுக்காமல் பஞ்சத்தினால் என்னை சாகடித்து விடுவான் என்ற பயத்தின் காரணமாக அல்லாஹ் இடத்தில் சொன்னது, நீ அல்லாஹ், நான் உனது அடிமை. அல்லாஹ்விடத்தில், படைத்த ரப்பிடத்தில் வித்த காட்டியது இந்த நஃப்ஸ். அன்பிற்குரியவர்களே, நஃப்ஸ் என்பது ஏதோ 1 2 அல்ல. நஃப்ஸ் அது பல்வேறு வகையை கொண்ட ஒரு சங்கமித்த ஒரு கூட்டு கம்பெனி.
அந்த நப்சு சொல்கின்றது, நான் ஒன்றல்ல, நான் முத்துமஇன்னா, ராதியா, மர்தியா, முல்ஹிமா, லவ்வாமா, இப்படி என்னுள் பல கிளைகள் நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். யார் யாருக்கு எந்தெந்த துறைகளில் தேவைப்படுகின்றதோ அந்த துறையில் நான் அவர்களுக்கு சாமர்த்தியமாக நான் அவர்களுக்கு உதவி செய்வேன். அது என்ன, எந்த துறை யாருக்கு என்ன உதவி செய்யும்? முத்துமஇன்னா அது சொல்கின்றது, ஒரு மனிதன், அல்லாஹ் படைத்த ஒரு மனிதன், அவன் எது கொடுத்தாலும் எனக்கு போதும், அல்லாஹ் சொல்கின்றான் அதை நான் செய்கின்றேன், ரசூல் சொன்னார்கள் அதை நான் செய்கின்றேன். ஷைத்தானை பற்றியும் தீய செயல்களை பற்றியும் அந்நிய பெண்களை பார்ப்பதை விட்டும் முழுவதுமாக ஒரு மனிதன் தவிர்ந்து கொண்டால் அந்த ஆத்மா முத்துமஇன்னாவான ஆத்மா, அல்லாஹ்வை பொருந்தி கொண்டது. ராதியா இதுவும் கிட்டத்தட்ட இது போன்றுதான். இருந்தாலும் என்ன, அந்த முத்துமஇன்னாவை கவனித்து ராதியா சற்று சருகுதல் உடையது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தை பெற்றது. அதில் ஒன்று லவ்வாமா. இன்று நாம் பேச போவதும் லவ்வாமை பற்றி தான். பெயரே ஒரு வித்தியாசமா இருக்கு, லவ்வாமா. இந்த லவ்வாமா என்ன செய்யும்? இது எப்படின்னா சென்டர் பாயிண்டா நிற்கக்கூடிய ஒரு நப்சு. இன்னைக்கு மனிதன் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் ஒன்று அது வலப்பக்கம் சாய்ந்து விடுகின்றான், இல்லது இடப்பக்கம் சாய்ந்து விடுகிறான். அது நடுநிலையாக நின்று கவனிக்கக்கூடிய ஆற்றல் எந்த ஒரு மனிதனிடத்திலும் இன்று அவன் கையாளுவதில்லை. எனவே இந்த சென்டரில் நின்று அது சரியா தவறா என்பதை ஆளுமை மிக்க மனிதர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தலைப்பில் இன்று உங்களிடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றேன். இந்த லவ்வாமா உங்களுக்கு இன்னும் விளக்கமா சொல்ல வேண்டும் என்றால், சரியது தவறது என்று தெரியும். ஆனால் அந்த மனிதன் தெரிந்ததற்கு பின்னதாக சரியை எடுத்துக்கொண்டால் அவன் முத்துமஇன்னா ராதியாவுடைய அந்த கம்பெனியை அடைந்து கொண்டு அதில் வரக்கூடிய லாபத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வை அடைந்து விடுவான். இதுவே லவ்வாமாவில் இன்னொரு புறம் அது தீயதை எடுத்து காண்பிக்கும். தீயதை எடுத்து காண்பித்ததற்கு பின்னதாக அவன் அதை எடுத்துக்கொண்டு அதன் பின்னால் போனால் இறுதியில் خالدين فيها அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரகத்தில் நிரந்தரமாக அனுப்பி விடுவான். ஆனால் இந்த லவ்வாமிற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. நல்லது செய்தால் மென்மேலும் நல்லது செய்து கொண்டே போவான். தீயது செய்து விட்டால் தீயது செய்து விட்டோமே என்று ஒரு சின்ன கவலை உள்ளத்தில் ஏற்படுத்தும். அதுதான் லவ்வாமா. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில் இன்று நம்மளுடைய சூழலில் எத்தனை தவறுகள் செய்து கொண்டிருக்கிற மனிதன் இன்னும் தவறு செய்பவன் தான். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லுகின்றான், குல்லு பனி ஆதம கத்தாஊன் வ கைருல் கத்தா அத்தவ்வாபுன். மனிதன் என்பவன் பாவம் செய்பவன் தான். இருந்தாலும் அந்த பாவத்தை உணர்ந்து கொண்டு ரப்புல் இஸ்ஸத்திடம், யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடினால் நிச்சயமாக அல்லாஹ் அவனை மன்னித்து விடுவான். இது லவ்வாமாவுடைய ஒரு உணர்ச்சி, அது அதனுடைய தூண்டுதல். அந்த தௌபா இல்லாமல் நான் செய்தது தவறா என்ற சிந்தனை என்ற மனிதத்தில் இருந்தால் ஏதோ அவரிடத்தில் அல்லாஹ்வுடைய பயமும் நாயகத்தின் சொல்லுக்கு மரியாதையும் அவரிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் தன்னந்தனியாக சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். நீ ஏன் அப்படி இருக்கிறாய், நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? யாரை பார்த்தும் யாரும் கை நீட்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்களுக்கு அவருடைய நிலை என்னவென்பது தெரியும். அன்பிற்குரியவர்களே, அந்த சமயத்தில் ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு மீண்டும் மீண்டும் யாரெல்லாம் நான் தௌபா செய்து மீள்கிறேன் என்ற எண்ணத்தில் வந்துவிட்டால் அவனிடத்தில் ஈமான் இருந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்து கொண்டிருக்கிறது, நாயகத்தினுடைய சொல்லுக்கு மரியாதை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய டெக்னாலஜியினுடைய விஷயத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ஒரு ஸ்மார்ட் போனை போன்று. ஸ்மார்ட் போன் ஒரு மனிதனுடைய உடல். அந்த ஸ்மார்ட் போனுக்கு பேட்டரி இல்லை என்றால் உயிரற்ற ஒரு ஜடம். அப்படிதான் ஒரு மனிதனுடைய உடலில் அது உயிர் இல்லை என்றால் உயிரற்ற ஜடம். அதில் எப்படி செல்போனுக்கு நீங்கள் பேட்டரி செலுத்துகிறீர்களோ அது போன்ற உடலில் அல்லாஹ் ரூஹை தந்திருக்கின்றான். இன்றைய உலக அளவில் அதிக விற்பனையாக கூடிய எல்லா துறைகளை எடுத்துக்கொண்டாலும் செல்போன் ஆக முக்கியமான ஒரு தலையாய புள்ளியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களிலும் செல்போன்கள் தயாரித்து இந்த வர்த்தக மையங்களில் விட்டு கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே,
மனிதனுடைய உடலுக்கு ஒப்பானது செல்போன், உயிருக்கு ஒப்பானது பேட்டரி. அது போன்று அதில் இருக்கக்கூடிய மெமரிக்கு ஒப்பானது மனிதனுடைய கல்பு மன ஆற்றல். அதில் இருக்கக்கூடிய சிம் கார்டுக்கு ஒப்பானது மனிதனுடைய நப்சு. 1000 போன்களை மாற்றலாம், 1000 மெமரி கார்டுகளை மாற்றலாம், சிம் கார்டு ஒண்ணுதான். அப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை. எத்தனை உயிர்கள் வந்தாலும், எத்தனை உடல்களில் நீ மாறினாலும், ஒரு நப்சு ஒன்றுதான். எல்லா காலங்களிலும் நீ பிறந்தது முதல் இறக்கும் வரை எத்தனை சூழ்ச்சிகளில் நீ சந்தித்தாலும், எத்தனை சந்தர்ப்பங்களில் நீ மேலிட்டாலும் உன்னிடத்தில் இருப்பது அந்த ஒற்றை சிம் கார்டு. அதை வைத்துக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கை நீ நடத்தி கொண்டிருக்கின்றாய். அந்த 10 நண்பர்களும், அந்த 10 நண்பர்களும் நமக்கு சரியான முறையில் எல்லா இடங்களிலும் பயனுள்ளதாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மேம்பாட்டை நோக்கி ஓடும். இல்லை, அதனுடைய 10 நம்பர்களில் ஏதோ ஒரு நம்பரில் குளறுபடி இருக்கின்றது, அது பேங்கில் குளறு இருக்கின்றது, ஆதார் கார்டில் குளறு இருக்கின்றது, ஓட்டர் ஐடியில் குளறு இருக்கின்றது, ஏதோ ஒரு சிக்கல் வந்தால் விவகாரமாகி போய்விடும். அது போன்று மனிதனுடைய வாழ்க்கையில் சிம் கார்டு எந்த அளவுக்கு அவசியமோ அது போன்று நப்சு மிக மிக அவசியம். இதை விடவும் இலகுவான முறையில் சொல்ல முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த மனிதன் தன்னுடைய நப்சுக்கு எப்படி அடிபணிந்து போகின்றான், நப்சை விட்டு எப்படி நீங்கி வருகின்றான் என்பதற்கு ஒரு அழகான உதாரணம் முஹம்மது இப்னு காசிம் அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுடைய வேலைக்காக, ஹஜ்ஜுடைய யாத்திரைக்காக மக்கமா நகரை நோக்கி சென்றுகிறார்கள். மக்காவை அடைந்ததற்கு பின்னதாக அவர்களுடைய காலில் ஒரு அருமையான ஒரு விஷயம் காலில் தென்படுகிறது, காலில் தட்டுகிறது. என்ன என்று குனிந்து பார்த்தால் வாழ்க்கையில் என்றும் பார்த்திராத வைர மாலை, வைரத்தினால் ஒரு மிகப்பெரிய மாலை செய்யப்பட்டு தன்னுடைய காலில் புரண்டு கிடக்கின்றது. அதை பார்க்கிறார்கள். சிம் கார்டும் மெமரி கார்டு வேலை செய்கிறது. மெமரி கார்டு சொல்கிறது அது உனக்கு வேணாம், சிம் கார்டு சொல்லுது நீ அதை எடுத்துக்க, இது எடுத்துக்கிட்டனா நீ எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு வேணாலும் நீ போயிருவ. அதாவது ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறவங்களுக்கு ஐபோன் கிடைச்ச மாதிரி ஐபோன் உனக்கு கிடைச்சிருச்சு. இன்றைய உலக அளவில் எல்லா இடங்களில் ஈர்க்கப்படுவது ஐபோன்களை வைத்து. எத்தனையோ சினிமா துறைகளில் இன்றெல்லாம் அவர்கள் மிகப்பெரிய கேமராக்களை விட்டுவிட்டு ஐபோன்களை வைத்து தன்னுடைய வேலைகளை முடித்து கொள்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தெரியாதது ஒன்றும் இல்லை. விளக்கத்திற்காக சொல்கின்றேன். கையில் தன்னுடைய காலில் 17 Pro Max ஐபோன்ல அது மாதிரி ஒன்னு அவருடைய காலில் தட்டுது. மனசு சொல்லுது எடு, அறிவு சொல்லுது எடுக்காத. இறுதியாக அவர்கள் அதை எடுத்து உரிய இடத்தில் ஒப்படைத்து விட்டார்கள். ஆனால் உள்ளத்தில் ஏதோ ஒன்று உறுத்தல். நீ அதை எடுத்துக்கொண்டால் வாழ்நாளில் நீ என்றும் இந்த அளவுக்கு சம்பாதித்து இருக்க முடியாது, நீ அதை எடுத்துக்கொண்டால் வாழ்நாள் எவ்வளவு பெரிய உச்சத்தை நீ அடைந்திருக்கலாம் என்று அந்த மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. இறுதியில அதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹஜ்ஜு முடிந்து விட்டது. முடிந்து விட்டு மீண்டும் கப்பலில் பயணம் மேற்கொண்டு தன்னுடைய இல்லத்திற்கு செல்கின்றார்கள். போகக்கூடிய வழியில் காற்றினுடைய வேகத்தினால் கப்பல் உடைந்து ஒரு மரக்கட்டையை பிடித்து கரை ஒதுங்குகிறார்கள். கரை ஒதுங்கிய அந்த மனிதர் அந்த ஏதோ ஒரு ஊரில் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு வாழ்வாதாரத்தை மேற்கொண்டு அந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்தோட ஷரியத்தை பின்பற்ற வேண்டும் என நன்னோக்கில் அவர்களுக்கு நான் ஒரு ஆலிம், நான் இல்மை கற்றிருக்கின்றேன், எனவே உங்களுக்கு நான் தொழுகை நடத்துகின்ற இந்த ஊருக்கு இமாமாக ஆகிறேன் என்ற பொறுப்பை எடுத்துக்கொண்டு இமாமத்துடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். காலம் உருண்டோடுகிறது. அந்த சமயத்தில் அந்த ஊருடைய ஒரு முக்கிய புள்ளி அவர், நீங்கள் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று கேட்டு அந்த மகளையும் திருமணம் முடித்து கொண்டார்கள். முதல் இரவில் இருவரும் சந்திக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் முதல் இரவில் பெண்ணை பார்த்து ரசிப்பார்கள், பெண்ணுடைய ஆடையை பார்த்து ரசிப்பார்கள், பேச்சை பார்த்து ரசிப்பார்கள், கண் இமையை பார்த்து ரசிப்பார்கள். ஆனால் அந்த மனிதன் சற்று வித்தியாசமானவர். அந்த பெண்ணினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார். நான் வந்ததிலிருந்து என்னை பார்க்கவில்லை, என் கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, என்ன விஷயம் சொன்னார்கள். சில காலத்திற்கு முன்னதாக நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தேன், அங்கு என் கண்ணில் பட்ட அதே மாலை உனது கழுத்தில் இருந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுது பெண்மணி அம்மையார் சொன்னார்களாம்,
எனது தந்தையிடத்தில் ஒப்படைத்த ஒரு நபர் யார் என்று எனது தந்தைக்கு தெரியவில்லை. காபாவின் திரையை பிடித்து கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த மாலையை யார் என் இடத்தில் ஒப்படைத்தார்கள்? அந்த ஸ்ரீதேவி மகானுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்து தருவதற்கு நான் நேற்று துவா செய்கிறேன், நீ ஏற்பாடு செய்து தா. காலம் ஒரு சுழற்சி. சிந்தித்து பாருங்கள், எங்கோ செல்ல வேண்டிய மனிதன், கப்பல் உடைந்தது, கரையை ஒதுங்கினார்கள், இமாமத்து செய்தார்கள், பெண்ணின் கரத்தை பிடித்தார்கள். இறுதியில் யோசித்து பார்க்க வேண்டும், எந்த நப்சு சொன்னது இதை நீ எடுத்துக்கொள், உனது வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எங்கோ போய் விடுவாய். அவர் கல்புக்கு அக்களுக்கு அடிபட்டு அல்லாஹ்வை பயந்து அதை உரிவிடத்தில் ஒப்படைத்தார். அல்லாஹ் அழகான பெண்ணையும் கொடுத்தான், பெண்ணோடு வைர மாலையும் ஒப்படைத்தான். சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவைகளே. இதுதான் லவ்வாமாவனுடைய விளையாட்டு சூழல். அன்பிற்குரிய உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஹுக்கமாக்கள் எழுதுகிறார்கள், லவ்வாமா அது 6 கிளைகளை கொண்டது. 6 கிளைகளை கொண்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிளை. அதில் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனித்து நம்மிடத்தில் என்னென்ன விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இது நம்மிடத்தில் இருந்தால் லவ்வாம் இருக்கு, நாம் அடிமை. லவ்வாமை போன்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக உஜுபு, தற்பெருமை கொண்டது லவ்வாமா. எல்லா இடங்களிலும் நான் தான். ஃபிரௌன் அவன் சொன்னது நான் தான் கடவுள், எல்லாம் நான் தான் என்று சொல்கிறார்கள் அல்லவா? தற்பெருமையினுடைய தலைகட்டம் இது. இரண்டாவது லவ்வாமாவின் பிரிவு யாரால் புறக்கணிப்பது. எது சொன்னாலும் முடியாது, எது சொன்னாலும் முடியாது. இப்படி ஒரு தன்மை யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் லவ்வாமாவை பின்பற்றுகிறார்கள். ஒரு விஷயத்தில் கவனிக்க வேண்டும், அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குர்ஆனில் இப்படி வருகின்றது. அந்த ஆயத்தினுடைய விளக்கம் இப்படி வருகிறது, உலகத்தில் அதிகமாக மக்கள் வணங்குவது தங்களுடைய ஆத்மாவை தான், நஃப்ஸை தான். அல்லாஹ்வை கூட அடுத்தபடியாகத்தான். ஏனென்றால் அல்லாஹ் ஷரியத்தை எதை சொல்கின்றானோ, ரசூல் எதை சொல்கின்றானோ அதை ஓரங்கட்டி விட்டு தன்னுடைய மனோயிச்சை எதை சொல்கின்றதோ அதைத்தான் இந்த மனிதர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை யாராலும் மறுக்க இயலாது. அன்பிற்குரியவர்களே, மூன்றாவது ரியா, முகஸ்துதி. முகஸ்துதி என்றால் என்ன? அவங்க பார்க்கறாங்க அதனால செய்யலாம், அவங்களுக்கு இதுக்காக செய்வோம், ஒரு தேவைக்காக செய்யறது, இது முகஸ்துதி. நான்காவது ஹுப்புஷ் ஷுஹ்ரியத், பிரபல்யங்களை விரும்புவது. நான் இன்னும் மேலே போக வேண்டும், பிரபல்யமாக வேண்டும். ஐந்தாவது ஹுப்புர் ரியாசத், ஆட்சி அதிகாரத்தை அதிகமாக விரும்புவது. எனக்கு ஒரு பொறுப்பு வேண்டும், என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு ஒரு பொறுப்போட நான் இருக்கணும். நான் அதை செய்யறனோ இல்லையோ, நான் அதை நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருக்கணும், எனக்கு ஒரு பொறுப்பு வேணும் என்று பதவி பிடித்து பித்து பிடித்து சுற்றுபவர்கள் எல்லாம் இன்று வாழ்க்கையில் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது ஹுப்புல் கீபத், அதிகமாக புறம் பேசுபவதை விரும்புவது. பின்னால நான் போய் பேசுறேன், அவரை பத்தி பேசுறேன், அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா, பாய் நீங்க முன்னாடி அப்படி பேசுறாரு, பின்னாடி வந்து பாருங்க அவரை பத்தி என்ன எனக்கு தான் தெரியும், இப்படியெல்லாம் பேசுவது. இந்த 6ம் எதில் கட்டுப்பட்டது? லவ்வாமா. அன்பிற்குரியவர்களே, இதில் சிலதை உதாரணங்களோடு உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகின்றேன். தற்பெருமை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தற்பெருமையை பற்றி முதலில் குர்ஆனில் சொல்லும் பொழுது ஃபதுஹுலு அபுவாப ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா, தற்பெருமை அடித்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு நபராக இருக்கட்டும் அவர் நிச்சயமாக சொர்க்கம் நுழைய மாட்டார் என்றென்றும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹாலிதீன ஃபியா, என்றென்றும் அவர் நரகத்தில் தான் இருப்பார். நாயகம் சொன்ன வார்த்தை, லா யதுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்தில் அவர் நுழைய மாட்டார்கள். மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிபர், யாருடைய உள்ளத்தில் கடுகளவும், அல்லாஹ் சொன்னது தற்பெருமை அடிப்பவர்கள், நாயகம் சொல்லது கடுகளவு இருந்தாலும் அல்லாஹ் 19ஆக சொல்லிவிட்டான். நாம் நினைக்கிறோம் நம்ம என்ன ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே பெருமை அடிக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை, இதெல்லாம் பெரிய தப்பா, அறிவு பேச நான் தான் அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே. நாயகம் அதை தெளிவுபடுத்துகிறார்கள், கடுகளவு இருந்தாலும் சொர்க்கம் போக மாட்டார். அன்பிற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் அதிகம் பேசுபவர்கள், உள்ளத்தில் பெருமை ஏற்பட்டது. சொன்னார்கள், என்னை விட இந்த உலகத்தில் சிறந்தவன் யார்? நான் ஒரு நபி,
நான் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு மனிதர், இல்மில் நான் தான் மிக பெரியவன் சொன்னது யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கல்வி கற்று தருகிறான். நீ பெரியவன் அல்ல, உனக்கு மேலாக நான் இருக்கின்றேன். அப்படி நினைக்காத, போ அந்த ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீ பாடம் கற்றுக்கொள்வா என்று எகிப்து நாட்டிற்கு அனுப்புகிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவரிடத்தில் இல்மை போதித்து வருகிறார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் யாரு? சாதாரண நம்மை போன்ற ஒரு மனிதர். அவருக்கு மாய ஹவா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பரிசுத்தமான அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு தண்ணீர், அதை குடித்த என்றென்றும் கியாமத்து வரையிலும் உயிர் வாழக்கூடிய ஒரு மனிதர். அவ்வளவுதான். அவர்களுக்கு சிறப்பு இருக்கிறது. ஆனால் அவர் நபி அல்ல, மலக்கல்ல. யாரிடத்தில் ஒரு நபி யாரிடத்தில் போய் கல்வி கற்றார்? ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதரிடத்தில். காரணம், அவருக்கு அல்லாஹ் நீ செய்த அந்த தற்பெருமைக்கு அல்லாஹ் தஆலா பாடம் புகட்டுகின்றான். அதே சமயம் சஹாபாக்கள் எப்பேற்பட்டவர்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்களை போன்ற ஒரு உத்தமர்கள் எந்த நபிமார்களுக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பாடம் புகட்டுகின்றான். பதிலில் 313 நபர்கள், எதிரில் இருந்தது 1000. சொற்ப நபர்களை வைத்து எவ்வளவு பெரிய படையை நாம் வீழ்த்து விட்டோம். அங்கு ஆரம்பிக்கின்றது ஒரு தற்பெருமை. உஹது போரில் இவர்கள் இருப்பது 1000, எதிரில் இருப்பது 3000. நான் ஜெயித்து விட்டோம் என்ற ஒரு பெருமை. அடுத்து கந்தக் யுத்தத்தில் இப்படியே ஒவ்வொரு போரிலும் இவர்களுக்கு நாங்கள் அளவில் குறைவாக இருந்தாலும் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலின் மூலமாக, எண்ணிக்கையின் மூலமாக நாங்கள் உங்களை எதிரிகளை வீழ்த்து விடுகிறோம் என்ற தற்பெருமை சஹாபாக்கள் உள்ளத்தில் அவர்களை அறியாமை ஊடுருவி கொண்டிருந்தது. அதற்கு அல்லாஹ் கொடுத்தானே, லகத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா. எத்தனையோ போர்க்களங்களில் நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றேன், அதெல்லாம் மறந்துட்டீங்க. வயோம ஹுனைனின் இத் அஅஜபத்கும் கத்ரத்துக்கும். ஹுனைனுடைய யுத்தத்துல நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போர் ஹுனைன் யுத்தம். ஹுனைன் யுத்தத்துல சஹாபாக்கள் 10,000 பேர். எதிரிகள் சஹாபாக்களை கவனித்து 3/2 தொகை, அப்பனா 7,500 பேர். எதிரிகள் குறைவு. இது அஜபத்கும் கத்ரத்துக்கும், நாங்கள் அதிகமாக இருக்கிறோம், எனவே நீங்கள் தோற்கடித்து போவீர்கள். ஃபல்லம் துக்னி அன்கும் ஷைஆ. அவர்கள் நினைத்துக் கொண்டது வலாகத் அலைக்குமுல் அர்து. அல்லாஹ் உலகத்தையே அவர்களுக்கு என்னவோ உலகத்தில் நாம தான் இப்படி சுத்துறோமோ அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான். உலகம் அவர்கள் நெருக்கடி ஆகிவிட்டது. காரணம், இவர்களை விட குறைவாக இருக்கக்கூடிய எதிரிகள் சஹாபாக்களை தோற்கடித்து விட்டார்கள். ஹுனைன் யுத்தம் தோல்வியை கண்டது. தற்பெருமையின் காரணமாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஒரு பாடத்தை புகட்டினான். 4வது ஆட்சி அதிகாரம். எந்த ஒரு இடத்திலும் நான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கின்றேன், நான் ஒரு ஆட்சியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அந்த ஒரு விஷயம் யாரிடத்தில் வருகிறதோ அந்த நேரத்தில் தற்பெருமை இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் பாடம் புகட்டுவான். அந்த சமயத்தில் ஃபிரௌன் சொன்னது என்ன வார்த்தை? அலைசலி முல்க். ஆட்சி அதிகாரம் என் கிட்டதான், எங்க போனாலும் என் கிட்டதான் வரணும். அலைசலி முல்க் தஜ்ரி வஹாதல் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி. இந்த மிஸ்ர் நாட்டில் முழுக்கக்கூடிய அத்துணை அரசாட்சியும் எனது பாதத்திற்கு இருக்கின்றது. இங்கு ஓடக்கூடிய நைல் நதிகள் எல்லாம் எனது காலு கீழாக, ஃபிரௌனுடைய மாளிகை நைல் நதிக்கு மேலாக இருக்கும். அந்த எண்ணத்தில் சொல்கின்றான், எனது காலுக்கு கீழாக இந்த நைல் நதி ஓடுகிறது. ஃபிரௌனுடைய கடினமான வார்த்தை. நான் தான் ரப்பு. முதலில் சொன்னான் நான் கடவுளுடைய நிழல். 2வதாக சொன்னான் நான் ஒரு குட்டி கடவுள். 3வதாக சொன்னான் நானும் கடவுள் தான். கடவுள்ல நானும் ஒரு கடவுள் தான். கடைசியா சொன்னான் ஆனா ரப்புக்குமுல் ஆலா. கடவுள்னா அது நான் தான், நானும் கடவுள் தான், கடவுள் தான் நான் தான். வித்தியாசம் இருக்கு. 10ல் 1 11, 10 இல்ல நான் 1 தான் அப்படிங்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி சொன்னா எந்த நைல் நிதி தன்னுடைய காலுக்கு எல்லாம் ஓடியதுன்னு சொன்னானோ அதே நைல் நிதியில் போட்டு அல்லாஹ் அவனை அமுக்கி அவனை அழித்து காட்டினான். அன்பிற்குரியவர்களே, 4வதாக காரூன். செல்வத்தினால், எனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு அவன் பெருமை அடித்தான். அறிவாற்றல் அவனுக்கு அல்லாஹ் அப்பேற்பட்ட அறிவாற்றலை கொடுத்தான். அந்த அறிவாற்றலை கொண்டு தெற்பெருமை அடித்தான். ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸினதி. மனிதரிடத்தில் தன்னுடைய செல்வத்தை காட்டுவான். கால இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி. அறிவெல்லாம், கல்வி என்றாலே அது எனக்கு மட்டும்தான்.
நீங்க எல்லாருமே அறிவற்றவர்கள், கல்வி இல்லாதவர்கள், கல்வியின்மை அற்றவர்கள் என்று மனிதர்களை பார்த்து புறம் பேசுவான், மனிதர்களை ஏளனமாக பார்ப்பான். நான் தான், எனக்குத்தான் எல்லாம் இருக்கிறது தற்பெருமை அடித்தான். அவனையும் அவனுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா பூமியில் உள்வாங்க வைத்தான். அவனுக்கு அல்லாஹ் பாடம் போட்டி காட்டினான். அன்பிற்கு இப்லீஸ் அவன் சொன்னான், அல்லாஹ் சொல்லுகிறான் சஜிதா செய். இப்லீஸ் அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்லீஸ் சொன்ன வார்த்தை கால அன கைரு மின், நான் அவரை விட சிறந்தவன். கலக்குத்தனி மின்னார், நான் நெருப்பால படைக்கப்பட்டவன். ஓ கலக்குத்தஹு மின் தீன், இங்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். ஒரு மண்ணுக்கு நெருப்பு வணங்குவதா? ஆனால் அவனுக்கு தெரியவில்லை நெருப்பு என்பது அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது, மண் என்பது உருவாக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது. இந்த மனிதனுடைய ஒட்டுமொத்த உடல்கள் நான் நினைக்கலாம், ஒரு பெற்றோர்கள் இணைவதன் மூலமாக பிள்ளைகள் பிறக்கின்றார்கள், அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களாக இருக்கட்டும், நம்ம உடல் இருக்கக்கூடிய ரத்தங்கள், சதைகள், ஒட்டுமொத்த மனித பிண்டமும் மண்ணில் இல்லாமல் இல்லை. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவின் மூலமாக மண் உள்ளே செல்கிறது, உணவின் மூலமாக நீர் உள்ளே செல்கிறது, இதோ சூடின் மூலமாக நெருப்பு உள்ளே செல்கிறது. நாம் நினைக்கிறோம் அன்னைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மண்ணுல படைச்சிட்டான், அதை வச்சு இன்னும் மண்ணு சொல்றாங்க. நானா மனுஷன். இப்படி பிதற்றக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, மண் இல்லாமல், நீர் இல்லாமல், காற்று இல்லாமல், நெருப்பு இல்லாமல் நீ இல்லை, உணர வேண்டும். இப்படிப்பட்ட இப்லீஸையும் அல்லாஹ் அவனை தூர தூக்கி போட்ட. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? விரட்டடிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டும் இப்லீஸை விட்டும் நான் பாதுகாப்பு தெரிகின்றேன். அன்றைய நாள் முதல் கியாமத்து நாள் வரை இப்படி ஓதிக்கிட்டே இருந்தா ஒருத்தனை ஒரு தடவை அசிங்கப்படுத்தலாம், 2 தடவை அசிங்கப்படுத்தலாம், மீண்டும் மீண்டும் அசிங்கப்படுத்த அவன் நிலைமை என்ன ஆகும் யோசிக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை தான் அல்லாஹ் இப்லீஸ் கொடுத்திருக்கு. எவ்வளவு பெரிய அவன் அடித்த தற்பெருமைக்கு அல்லாஹ் கொடுத்த பதில். காலம் முழுக்க நீ அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு குடும்பத்தினுடைய தகராறில் ஒரு தடவை 2 தடவை அசிங்கப்படுத்தி விட்டால் 3வது முறை அந்த வீட்டினுடைய வாசல் படியை மிதிக்காதனுடைய சூழல் இருந்து கொண்டிருக்கிற மனிதன் தன்மை அப்படித்தான். ரோஷமுள்ள மனிதன் வேண்டும் அவர்கள் வாசல் படியை மிதிக்க மாட்டான். ஆனா ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுத்தது என்ன? கியாமத்து நாள் நான் உன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்ல, என்னுடைய இஸ்லாமிய சமுதாய என்னுடைய அடிமைகள் அத்தனை பேரும் உனக்கு அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ வாங்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது. அன்பிற்குரியவைகளே, இறுதியாக சில விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்வது போன்று வேறொரு இடத்தில் தில்கத்தாருல் ஆகிரத்து நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலூவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா. சொர்க்கம் சில நபர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த நபர் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குழப்பத்தை அவள் இந்த உலகத்தில் பரப்பாமல் இருக்க வேண்டும். யாரிடத்தில் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர் குழப்பம் செய்யாமல், ஒருவர் 2வருக்கும் இடையில், ஒருவர் 4வருக்கும் இடையில், ஒருவர் 6வருக்கும் இடையில், இப்படி எந்த நபரிடத்திலும் குழப்பங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். 2வது, பெருமை அடிக்காமல் இருக்க வேண்டும். இந்த 2ம் யாரிடத்தில் இல்லையோ அப்படிப்பட்ட நபர்களை சொர்க்கம் ஆசைப்படுகிறது. யாரெல்லாம் இந்த சீதேவிகள் என்னிடத்தில் கொடுத்து விடு. இந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அந்த மூதேவியை அப்படியே நரகத்தில் போட்டுவிடு. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, இவ்வளவு நேரம் பெருமை என்று சொல்கின்றோம். லவ்வாமா இவ்வளவு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற சொல்கிறோம். இதை தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு தீர்வு வேணும். எல்லாமே அப்படி. அல்லாஹ் தீர்வில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் இந்த மனிதத்தில் சொல்வதில்லை. கேன்சர் நோய் வந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு இருக்கு, சுகர் நோய் வந்துச்சுன்னா அது தீர்வு இருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வில்லாமல் அல்லாஹ் தஆலா எதையும் படைப்பதில்லை. ஆனா இன்னைக்கு உலகத்துல சொல்லுவாங்க தெரியுமா, கேள்விப்பட்டிருப்பீங்க, கேன்சரா உயிர்கொல்லி நோய், அதுக்கு இன்ன வரைக்கும் உலகத்துல ஒரு இதுவே இல்லை, எந்த ஒரு மருத்துவமும் இல்லை. சுகருக்கு மருத்துவமே இல்லை. நீங்க சிந்திக்கணும், சுகரா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், நீங்க போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எடுக்கும் போது யூரின் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. சுகருக்கெல்லாம் முக்கியமான டெஸ்டே அதான், யூரின் டெஸ்ட். பார்த்துருக்கலாம், எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அதெல்லாம் விட்டு யூரின் சுகர் இருக்கவங்க இல்லை, சுகர் இல்லாத யாருக்கு எடுத்தாலும் சுகர் காட்டும். அது ஒரு கழிவை எடுத்துக்கொண்டு நீ என்ன ஆராய்ச்சி செய்யற? இதை டாக்டர் கிட்ட சொன்னா இதெல்லாம் பேசாதீங்க பாய் அப்படின்னு சொல்றாங்க. அன்பிற்குரியவர்களே, கழிவை வைத்து கொண்டு மனிதனுடைய அறிவை எந்த அளவுக்கு அவர்கள் மட்டப்படுத்துகிறார்கள் என்பது என்றாவது சிந்தித்ததுண்டா?
ஒரு விஷயத்தை உற்று நோக்கும் போது அதில் பல்வேறு சிந்தனைகள் எப்போது வரும் தெரியுமா? குர்ஆனை பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் சிந்தனை அதிகமாகும். ஏன் இந்த விஷயம் இப்படி ஆச்சு? ஒரு வளர்ச்சி எப்பொழுது வரும் என்றால் அங்கு கேள்விகள் எழும்ப வேண்டும். கேள்விகள் எழும்பினால் மட்டுமே அந்த இடம் வளர்ச்சியை நோக்கி ஓடும். கேள்விக்கு தக்க பதில்களும் கொடுக்க வேண்டும். கேள்விகள் மட்டும் வருகின்றது, பதில்கள் இல்லை என்றால் அந்த இடத்தில் வளர்ச்சி இருக்காது, வீழ்ச்சி நோக்கி ஓடும். பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் எத்தனையோ பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் சரிவை நோக்கி ஓடியதற்கு காரணம் இதுதான். அன்பிற்குரியவர்களே, இந்த தற்பெருமைக்கு முடிவு எதுவென்றால் பணிவை மேற்கொள்வது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சூனிய கதை உங்களுக்கெல்லாம் தெரியும், சூனிய சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌன் அழைத்தான். சூனியக்காரர்கள் 300 நபர்கள் அந்த சபையில் ஆஜராகி சொன்னார்கள், இம்மா அன் துல்கிய வ இம்மா அன் நகூன நஹ்னுல் முல்கின். உங்கள் பாம்பை, உங்க தடியை பற்றி நீங்க போடுறீங்களா, நாங்க போடட்டுமா? 300 தடி அவங்க கிட்ட இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே கீழே போட்டவன அது அனைத்தும் தடிதான், குச்சி தான். ஆனால் பார்ப்பதற்கு பாதரசம் தடவிய ஒரு குச்சி. அந்த வெயிலுக்கு அது ஒரு விதமாக நெளிந்து செல்லாது, நெளிவதனால் பாம்பை போன்று காட்சி அளிக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட அந்த தடி அல்லாஹ் பாம்பாகவே மாற்றி காட்டினான். இதை பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ் இந்த செயலுக்காக அவர்கள் எதிரில் இருந்த 300 சூனியக்காரர்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஏன் தெரியுமா? அவரிடத்து தற்பெருமை இருந்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் சூனியம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருந்தது. ஆனால் அவர்கள் முதலில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை பணிவை வெளிக்காட்டினார்கள். நீங்க போடுறீங்களா, இல்லை நாங்க போடட்டுமா? ஃபர்ஸ்ட் நீங்க செய்யறீங்களா அப்படி என்ற முதலில் அந்த வார்த்தையின் மூலியமாக பணிவை எப்போது வெளிக்காட்டினார்களோ குர்ஆனில் அடுத்து வருகிறது. லுஹா தொழுகைக்கு அவர்கள், லுஹா நேரத்தில் காஃபிராக வந்தவர்கள், சூனியக்காரராக வந்தவர்கள் மக்ரிப் நேரத்தில் முஸ்லிம்களாக முஃமின்களாக செல்கிறார்கள். எப்பொழுது அந்த தடி பாம்பாக மாறியதோ அவர்களுக்கு தெரியும் நாம் செய்தது சூனியம், இவர்கள் செய்தது உண்மை. பாம்பை பார்த்த மாத்திரத்தை அத்தனை நபர்களும் 300 நபர்களும் சஜிதாவில் வீழ்ந்தார்கள். சஜிதாவில் வீழ்ந்த தருணம் பல ஹதீஸ் கிதாபுகளில் தஃப்சீர்கள் எழுதப்படுகிறது. வீழ்ந்த தருணம் 300 நபர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை காண்பித்தார். சொர்க்கத்தை காண்பித்த பிறகு ஃபிரௌன் அவனுக்கு முன்னதாக சொல்கிறார்கள், நாங்கள் அனைவரும் மூசாவை ஈமான் கொண்டு மூசாவின் கரம் பிடித்து அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறோம் என்று அத்தனை நபர்களும் முஸ்லிம் ஆனார்கள். ஃபிரௌன் சொல்கின்றான், நான் அழைத்து வந்த உங்களை எனக்கு எதிரிகளாக நீங்கள் மாறிவிட்டீர்களா? அந்த நேரத்தில் உன்னை முஃமின்களாக மாறிய அந்த சீதேவிகள் சொன்ன வார்த்தை, உன்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கோ. மூசாவுடைய ரப்பும் எதை சொல்கிறார்களோ அதை நாங்கள் செய்வோம். இவ்வளவு ஆற்றலையும் தைரியத்தையும் பக்குவத்தையும் கொடுத்தது ஒரே ஒரு பணிவு. அந்த நேரத்தில் அவர்கள் பணிவை பயன்படுத்தியது. அன்பிற்குரியவர்களே, நாம் பல்வேறு விஷயங்களை இன்றைய ஜும்ஆவில் நாம் பேச இருக்கிறோம். எத்தனை விஷயங்களை கேட்டோமோ அத்தனை விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அந்த நியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இனி வரக்கூடிய காலங்களில் எந்த இடங்களாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகரமாக இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா மக்களிடத்திலும் பெருமை கொள்ளாமல் பணிவோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவர்களுக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. துஆ செய்த வண்ணமாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.